ஞாயிற்றுக்கிழமை தான் தங்கச்சி வீட்டுல தம்பிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதுக்காக சனிக்கிழமையே போயிட்டேன். காலை டிஃபனை முடிச்சுட்டு மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் போயிருந்தேன். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே மில்லட் அரிசிலாம் கலந்து ஒரு பொங்கல் போட்டுட்டேன். நான் வந்து சாமை, குதிரைவாளி, வரகு மூணுத்தையுமே அப்படியே ஒன்னா கலந்து ஒரு பாக்ஸ்ல மீதி இருந்தது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதுக்கு 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு போட்டு எல்லாத்தையுமே கழுவி சேர்த்து 1 டம்ளர் சிறுதானிய அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அடுத்து பைத்தம்பருப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மொத்தம் 2 டம்ளர் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீழே சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். அடுத்து நல்லா பொங்கல் நல்லா குழவா வந்துருந்துச்சு. தாளிப்புக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு அடுத்து மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சு பொங்கலோட கலந்து வச்சுட்டேன். அடுத்து பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். அதுக்கு ஒரு முடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துருக்கேன். கூடையே பொட்டுக்கல்ல உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இது வந்து சாதாரணமாக அரைப்பேன். இது கூட இன்னும் 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சோம்னா இட்லிக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வதக்கிட்டு கூட அரைக்கலாம். நான் பச்சையாக தான் அரைச்சிருந்தேன். தாளிப்புக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு காலை டிஃபனுக்கு பொங்கலோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு இதோட கண்டினியூ மதிய வீடியோ அடுத்து ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.